திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இடறினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனக்களல் தொழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. என்ன இதுவோ எமை ஆளுமா என்றறியேன். இதுவோ எமையாளுமாறிவதொன்றறி எமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே. கிளடத்தாக்கம் பாத்தும் படிச்சு கீழே கிடந்தது பெரிய மூசங்கான். நான் இன்னைக்கு திருக்கண்டியூரை பற்றி சொல்ல போறேன். இந்த திருக்கண்டியூர்லாம் பிரமந்த தலை கொய்த இடம். இது தஞ்சாவூர்ல இருந்து திருவையாறு செல்லும் வழியில 10 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவில் இருக்கு, திருக்கண்டியூர். இது சிவபெருமானின் பராக்கிரமங்களை விளக்கும் அட்ட வீரட்ட தலங்களில் முதலாவது தலம் இது திருக்கண்டியூர். இதுல பிரமனின் தலையை கொய்த தலம் திருக்கண்டியூர். இங்க படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்கள் புரியும் பிரமன், திருமால், சிவன் ஆகிய மூவர்க்கும் இந்த தலத்துல கோயில்கள் உள்ளன. ஆதலினால் இத்தலத்துக்கு திருமூர்த்தி தலம் என்று சொல்லுவார்கள். இத்தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு பிரம்ம சித கண்டீஸ்வரர் என்பதே அவருக்கு திருநாமம். பிரமதேவரின் தலையை கொய்தவர் என்பதே இதன் பொருள். சிவபெருமானுக்கு ஈசானம், தத்புருஷம், மகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என 5 திருமுகங்கள் இருப்பது போல முற்காலத்தில் நான்முகனுக்கும் 5 முகங்கள் பெற்றிருந்தார் அவர். எனவேதான் அவர் படைப்பு தொழிலை செய்து வந்தார். இவர் இப்படி 5 முகங்கள் இருக்கிறதால இவருக்கு ஒரு செருக்கு வந்துட்டது. நான் தான் கடவுள் என்று அவர் செருக்கு கொண்டார். அப்ப சிவபெருமான் என்ன செய்தார்? அவர் சிவபெருமான் அவருக்கு அவற்றை ஆணவத்தை அடக்கிறதுக்காண்டி அவர் பைரவரை ஏவி அவற்றை ஒரு தலையை கொய்துவா என்று அனுப்பி வைத்தார். பைரவர் அவர் தனது இடக்கை நுனி விரலால பிரமன்ற தலையை கொய்தார். அப்போது அந்த தலை அவற்றை கையில ஒட்டி கொண்டுட்டது. அப்ப அது அவருக்கு பிரமகத்தி தோஷமாக அமைந்து விட்டார். அதனால் அப்ப பைரவரை பார்த்து இவர் சொல்றார், நீ இந்த பிரம்ம ஹத்தி தோஷம் நீங்க போய் நீ சிவ தலங்களை எல்லாம் தரிசித்து கொண்டு பிச்சை ஏற்கணும். அவர் பிச்சை அவர் பின்ன பைரவரும் அதே மாதிரி பிச்சை ஏற்று எல்லா தலங்களுக்கும் போய் பிச்சை ஏற்று கடைசியா திருக்கண்டியூர்ல வர அந்த தலை விழுந்துட்டு அவற்றை பிரமஹத்தி தோஷம் தீர்ந்துட்டு. அப்ப பிரமனும் தனது ஆணவம் அகன்று தன் மனைவியான சரஸ்வதியுடன் இத்தலத்து இறைவனை வழிபட்டு மீண்டும் அவர் படைப்பு தொழில செய்தார். இத்தலத்தில் உள்ள இறைவன் பெயர் பிரம்ம சித கண்டீஸ்வரர், வீரட்டேசர், பிரம்மநாதர் என்று அங்கே உள்ள இறைவர் இருக்கிற. இரவி பெயர் மங்களாம்பிகை.
இதுல வந்து துரோணர் வந்து ஒருக்கா தமக்கு மகப்பேறிலேயே போக்குறதுக்கு வந்து இறைவன் அங்குள்ள இறைவனை வந்து தும்பை மலரால அர்ச்சித்து கும்பிட்டு அவர் மகப்பேறு பெற்றார். அதோட இந்த சதாவ முனிவர் அவர் ஒரு முனிவர் இருந்தார். அவர் வந்து ஒரு சிறந்த பக்தர். அவர் வந்து பல தலங்களுக்கு எல்லாம் கும்பிட்டு அவர் பிரதோஷ நேரத்துல போய் காலாத்திநாதரை கும்பிடுறவர். அப்படி அவர் கும்பிட்டு கொண்டு வரைக்கல ஒரு கால அவர் இந்த திருக்கண்டியூரடிக்கு வரைக்கல அவருக்கு காலாத்தி அதுல வந்து காலாத்தி ஊருக்கு போக முடியாம போயிட்டு, அப்ப அவர் வந்து இறைவனை வேண்டி நான் காலாத்தினாரை கும்பிடலாம் போச்சு என்று வேண்ட, அப்ப சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா அவருக்கு அந்த திருக்கண்டி ஊர்லயே அவருக்கு அம்மை அப்பனோட காட்சி கொடுக்கிறார். அதோட இத்தலத்துக்கு வந்து இத்தலத்துக்கு ஆதி பில்வராண்யம் என்றும் இந்த பில்வ மரம், அங்கே ஒரு பில்வ மரம் இருக்கு, தல விருட்சமா இருக்கு. அதனால அந்த தலத்துக்கு வந்து ஆதி பில்வராண்யம் என்ற பெயரும் இருக்கு. இதுல இந்த சதாவ முனிவருக்கு வந்து அவர் வந்து இவர் பற்றி சொல்வதென்றா அவர் வந்து சிலாவ முனிவருடைய தமையனர். அதோட இந்த சதாவ முனிவர் அகத்திய முனிவரின் சீடரும் ஆவார். அவர் அகத்திய முனிவருக்கு சீடர். அதோட இந்த பில்வ மரம் வந்து இந்த சதாவ முனிவருக்காக இறைவன் வந்து கையில இருந்து பில்வ மரம் கொண்டு வந்ததென்று சொல்லப்படுகிறது. அதோட இந்த திருக்கண்டீஸ்வரர் கோயில சூரியனும் வழிபட்டு வந்த தலம். சூரியனும் வழிபட்டு வந்த அப்ப அங்க சூரியன் வழிபட்டு வர்றபடியா அங்க மாலையில் 5:45 மணிலேருந்து 6:10 மணி வரை அந்த சுவாமி மீது அந்த சூரிய ஒளி படுமா என்று சொல்லப்படுகிறது. அது சூரியன் வழிபட்டபடியா அந்த ஒளி வந்து அவர் சுவாமி மீது படுகிறது. இதுல இன்னும் ஒரு கதை சொல்லப்படுது. சித்ரவஜன் என்பவன் ஒரு முனிவர். அவர் வந்து பூங்காவில வந்து தன்னை மனைவியோட கதைச்சு மகிழ்ந்து கொண்டு கேட்க, அதால ஒரு தேவலர் என்ற முனிவர் அதால வந்தார். இதை பார்த்தோன்னே அவருக்கு கோபம் வந்துட்டு இந்த இப்படி வேல் சல்லாவும் அடிச்சு கொண்டிருக்கிற பார்த்து அவரை சபிச்சு விட்டார் இந்த சித்ரவஜன். அப்ப அவர் சபிச்ச உடனே அவர் வந்து அசுரனா மாறிட்டார் சித்ரவஜன். அவருடைய மனைவி வந்து ஒரு மரம் ஆயிட்டார். அந்த மரத்துக்கு பேர் பலாச மரம். அப்ப மரம் ஆன உடனே அவைக்கு சரியான கவலை வந்துட்டுது. அப்ப இவர் கடவுளை கும்பிட்டு தங்களுக்கு சாப விமோசனம் வேண்டும் என்று கடவுளை கும்பிட, அப்ப முனிவர் வந்து அப்படி கும்பிட சதாவ முனிவர், அப்ப அந்த முனிவர் அந்த தேவலர் என்ற முனிவர் தான் சாபமிட்டவர். அவரைத்தான் இவர் கேட்கிறார், எனக்கு ஏதாவது நான் இது சாபம் நீங்க என்ன செய்யணும். அவர் சொல்றார், சதாவ முனிவர் தான் உண்ட சாபத்தை போக்க முடியும். அப்ப அவையல் இப்படி அவர் அசுரனாயும் இவர் மரமாயும் பலாச மரமாயும் கேட்க, ஒரு நாள் வந்து இவையல் அங்க வசித்து வரைக்கல சதாவ முனிவர் அதால வந்து கும்பிட்டு கொண்டு வர்றார். அந்த கோயில் அடியால வந்து கொண்டிருக்கேக்கு, அதாவது திருக்கண்டியூர் எல்லா ஸ்தலங்களையும் வழிபட்டு கொண்டு திருக்கண்டியூருக்கு வரைக்கல சரியான மழை பெய்திச்சான். பெரிய அடா மழை பெய்ய அவர் வந்து அந்த பலாச மரத்தடி கீழே போய் இருந்தார்.
அப்படி இருக்கேக்க அப்ப உடனே அந்த அவருடைய மனைவி பெண்ணாக மாறிவிட்டார். அப்ப பெண்ணாக மாறினோன்னு அவன் சாபம் வந்து நீங்கிட்டுது. அப்ப அவ பேர்ந்து தன் புருஷனையும் தன் சித்திரவஜனையும் சாபத்தை நீக்கப்படி கேட்க அவர் தன் அந்த சிகண்டி என்ற ஒரு இது வச்சிருந்தவர், அதுல இருந்து கமண்டலம் ஒன்று வச்சிருந்தவர், கமண்டலத்தில் உள்ள தண்ணீரால தெளிச்சு விட்டார். அவனும் சாப விமோசனம் பெற்று அவனும் பழையபடி ஒரு பழையபடி சித்திரவஜன் என்ற பெயரோட வாழ்ந்து வந்து 2 பேரும் சுவாமிக்கு பூசணைகள் எல்லாம் செய்து சந்தோஷமா வாழ்ந்து வந்து. அதோட இப்படியே சொல்லினா பகீரதன் இந்த திருக்கண்டியூர் வீரட்டேஸ்வரை வணங்கி அருள் பெற்று, இந்த கதை தெரியல பகீரதன் கதை, ஆனா இதுல சொல்லப்படுது அவர் வந்து கங்கைய பூமிக்கு கொண்டு வந்தவரும் ரெண்டும் சொல்லப்படுது. அது என்ன விளக்கம் தெரியல, ஆனா இதுல கதையில சொல்லப்படுது. பகீரதன் கண்டியூருக்கு வீரட்டேஸ்வரை வணங்கி அருள் பெற்று இந்த கங்கைய வந்து பூமிக்கு கொண்டு வந்தவர். இந்த கோயில்ல வந்து கருவறைக்கு போக முதல் சப்தஸ்தான லிங்கங்களையும் பஞ்சபூத லிங்கங்களையும் இடதுபுறத்துல அந்த கோயிலுக்கு உள்ள போகணும்னு இருக்கு. அதோட வலதுபுறத்தில் சதாப முனிவரும் இருக்கிறார். காலத்திநாதரை சூரியனும் வழிபடுவதாக அதுல காட்டப்பட்டிருக்கு. சதாபனு முனிவரையும் காலத்திநாதர் அந்த சூரியனும் வழிபடுவதாக காட்டப்பட்டிருக்கு. இத்திருக்கோயிலில் ராஜகோபுரம் 5 திருநிலைகளை கொண்டது. அந்த ராஜகோபுரம் வந்து 5 திருநிலைகளை கொண்டது. இரு பக்கமும் துவாரபாலகள் இருக்கிறேன். இந்த திருக்கோயில் மேற்கு நோக்கித்தான் இருக்கு. திருக்கோயில் வந்து மேற்கு நோக்கிய வண்ணம் இருக்குது. உள்ள வந்து தண்டபாணி மண்டபம், நெத்தி மண்டபம் என்று 2 மண்டபங்கள் உள்ளே இருக்கு. இங்க வந்து என்ன ஒரு அதிசயம் என்னன்னா, சப்தஸ்தான கண்ணாடி பல்லக்கு அங்க வைக்கப்பட்டிருக்கு. சப்தஸ்தான கண்ணாடி ஒரு பல்லக்கு ஒன்று அங்க வைக்கப்பட்டிருக்கு. மற்றது இந்த கோயில்ல எதிரே பலிபீடம், கொடிமரம், நந்தி மண்டபம் அடுக்கடுக்கா இருக்கு. கோயிலின் நுழைவாயிலில் 2வது கோபுரம், உள்ளுக்குள்ள 2வது கோபுரமான திருவாயிலின் மீது அம்மையப்பர் திருக்கைலாசத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி காட்சி அந்த படம் அங்க கொண்டிருக்குது. மற்றது பிரம்மா சரஸ்வதி இருவரும் அந்த திருக்கைலிய வணங்கி நிற்கிற மாதிரி அங்க அந்த படம் ஒன்று வரையப்பட்டுள்ளது. 2வது கோபுரத்தின் நுழையும் முன் வலப்புறம் தலவிருட்சமான ஆதி வில்வராண்யம் வில்வ மரத்தையும் அதனடியில் வீற்றிருக்கும் ராஜ கணபதியும் அருள்வாய்க்கிறார். அந்த 2வது கோபுரத்துக்கு நுழைக்க வலதுபுறம் அதுல வில்வ மரம் ஒன்று இருக்கு. அதுல ஒரு ராஜ கணபதி ஒன்று அதுல வைக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலின் மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என 3 பகுதிகளா இருக்காம். அங்க மாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை. கருவறை வந்து மேற்கு நோக்கித்தான் இருக்கிறது. அர்த்த மண்டபத்துல ஞானஸ்கந்தர் அக்கமாலை ஏந்தியும் வீரஸ்கந்த தாமரை மொட்டும் கையில் ஏந்தியபடி இருக்கினேன். அதுல இக்கோயிலின் வடக்கு பிரகாரத்தில் நான் முகனின் பெரிய திரு உருவம் வடக்கில நான்முகன் பெரிய உருவம் உண்டு. வலப்பக்கத்தில் சரஸ்வதியின் நான்முகன் திருவுருவமும் சரஸ்வதியின் திருவுருவமும் உண்டு. இத்தலத்தை பற்றி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர்,
மாணிக்கவாசர், அருணகிரிநாதர் இவ்வளவு பேரும் அந்த தலத்தை பற்றி பாடியிருக்கிறது. அவையில் அங்க போய் வழிபட்டும் இருக்கிறார்கள். இத்தலத்தை வழிபட்டால் எங்களுக்கு பிரமஹத்தி தோஷம், களத்திர தோஷம், புத்திர தோஷம் எல்லாம் நீங்கும். இத்தலத்தை பற்றி இவ்வளவுதான் என்னால சேகரிக்க முடியும். அருமை ராணியக்கா, அருமை. எல்லாம் நல்லா நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசரை சொல்றீங்களோண்டு, அதோட பிரமன்ற சிலை ஒன்றும் இருக்கும், அதையும் சொல்லிக்கிறோம் பார்த்துறான். ரெண்டும் சொல்லிட்டீங்க. ஆனா அதுல ஒன்று இருக்கு, பிரமன் பூமாலையும் ஜெபமாலையும் கையில வச்சு இறைவனை கும்பிட்டபடி இருக்கிறார். அது சொல்லி இருக்கவ. மற்றபடி சூப்பர் சூப்பர். அதுக்குள்ள நிறைய சேர்த்து நிறைய நாங்கள் திருக்கண்டியூர் அதுல ஒண்ணும் இல்லையாண்டு பார்த்தா